ஹாய் வியூவர்ஸ், நேற்று கதையில் திருநாவுக்கரசு அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு கதையோட தொடர்ச்சியை பார்ப்போம். சிவன் திருநாவுக்கரசுக்கு சூளை நோய் குணமாக்குனதும் அவரு சிவன் தான் எல்லாமே, இந்த சூளை நோய் வந்தது ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் உணர்றாரு. சிவனுக்கு தொண்டு செய்யறது தான் இனிமேல் நம்மளோட பணி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சிவன் கோயில்ல உழவார் பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல சமணர்கள் திருநாவுக்கரசரை குற்றச்சாட்டுறாங்க. அதாவது திருநாவுக்கரசர் சூழ நோயின்னு பொய் சொல்லி அவங்க அக்கா இடத்துக்கு போறாரு. போய் அவரு சைவ மதத்துல மாறிடுறாரு. இவரு நம்ம மதத்துக்கு வந்தது எல்லாமே மந்திரங்களை கத்துக்கிட்டு எடுத்துட்டு போறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சமணர்கள் ராஜாட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட மன்னர் திருநாவுக்கரசரை அழைச்சிட்டு வர சொல்றாரு. உடனே காவலர்கள் திருநாவுக்கரசு வீட்டுக்கு வந்து திருநாவுக்கரசரை கூப்பிடுறாங்க. உடனே திருநாவுக்கரசும் என்னால வர முடியாது, நாம இருக்கும் முடியலோ அப்படின்னு சொல்லி வரமாட்டேங்கிறாரு. அமைச்சர்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின உடனே நற்றுணையாவது நமசிவாயமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை பார்க்க போறாரு. மன்னர் முன்னாடி நிக்கவும் சமணர்கள் இவரை சுண்ணாம்பு காலவாயில போடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இவர் சுண்ணாம்பு காலவாயில 7 நாட்கள் இருந்தாலும் இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே தவத்துல உட்காந்துருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சியான சமணர்கள் எங்ககிட்ட இருக்கிற மந்திரத்தை வச்சுதான் இவரு தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ராஜா இவருக்கு பால் சாதத்துல விஷம் கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவும் இவருக்கு எந்த பாதிப்பும் ஆகல. இந்த நேரத்திலயும் சமணர்கள் எங்க மந்திரத்தை வச்சுதான் இவர் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மன்னர் இவரை யானைய வச்சு மிதிக்க வைங்க அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல சொன்னவன் தந்தன சாந்தும் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. இவரை பார்த்து வேகமா யானை ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த யானையை பார்த்து யான் வீரட்டநாதன் அடியவன், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு பாட, இதை கேட்ட அந்த யானை அவரை சுத்தி வலம் வந்துட்டு போகுது. ஆனா அந்த யானைக்கு மேல உட்காந்துருக்கிற பாகன் இவர் சைடு அந்த யானையை திருப்புறப்ப அவனை தூக்கி போட்டு வீச்சிருது அந்த பாகன். இது மட்டும் இல்லாம அவரு மேல புகார் தெரிவிச்சவங்களும் அங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்களையும் தூக்கி போட்டு மிதிக்குது. இதுக்கும் சமணர்கள் எங்க மந்திரத்தை சொல்லிதான் இவர் தப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜா இவரை கல்ல கட்டி கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. ஆனா கடல்ல போட்ட உடனே சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற பதிகத்தை பாடின உடனே இவரையும் இந்த கல்லையும் சேர்த்து போட்ட அந்த கயிற்றோட முடிச்சு அவருது. அந்த கல்லு மிதக்க அது மேல திருநாவுக்கரசு உட்காந்து அது படகு மாதிரி இறக்கி வந்துருது. அந்த இடம் திருப்பாதிரி புலியூர். அங்கேயும் நிறைய பதிகம் பாடுறாரு. அடுத்தது திருவதிகி போறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட மன்னர் திருந்தி மனசு மாறுறாரு. நானும் சைவத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க போறாரு. இவரை பார்த்து மன்னிப்பு கேட்டு இவரும் சிவனடியாரா ஆகுறாரு. அங்கேயே குணப்பர வீச்சரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயிலை கட்டுறாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.